அமுதினும் இனிய அன்னத்தின் ஆழமான மதிப்பு. அன்பான நண்பர்களே, நம் முன் இருக்கும் உணவு தட்டு பல 100 மணி நேர உழைப்பின், தியாகத்தின் மற்றும் அன்பின் ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாகும். இந்த பரபரப்பான உலகில் உணவை அவசரமாக விழுங்கும் நாம் அதன் பின்னிருக்கும் உழைப்பின் மதிப்பை உணர்வதில்லை. உழைப்பின் அடுக்குகளை உணர்வோம். உணவை சமைத்து பரிமாறும் தாய்மார்கள் அல்லது சமையல் கலைஞர்கள் அதை உண்ணும் நேரத்தை விட சமையலறையில் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள். அவர்களின் நேரமும் உழைப்பும் விலை மதிப்பற்றது. அடுத்ததாக, அந்த உணவை வாங்குவதற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க வெயில் மழை பாராமல் அவர் செலவிடும் காலத்தின் முன் நம் சமையல் மற்றும் சம்பாதிக்கும் காலம் மிகச் சிறியது. உண்ணுதல் என்பது ஒரு தவம். எனவே உழைப்பின் இத்தனை அடுக்குகளை தாண்டி நம் கைக்கு வந்திருக்கும் இந்த அன்னத்தின் மதிப்பை நாம் உணர வேண்டும். உணவு உட்கொள்ளும் நேரம் ஒரு இயந்திர செயல்பாடு போல இல்லாமல் ஒரு தவம் போல இருக்க வேண்டும். ஒவ்வொரு கவளத்தையும் வாயில் வைக்கும் போது அதன் பின்னால் இருக்கும் உழைப்பின் சக்தியை உணர்ந்து மனப்பூர்வமான பேரானந்தத்துடன் உண்ணுங்கள். அவசரம் வேண்டாம். இந்த சுவை, நறுமணம், திருப்தி ஆகியவற்றை கவனமாக உணர்ந்து உண்ணுங்கள். நன்றியுணர்வு உண்டு முடித்த பிறகு வெறுமனே எழுந்து செல்லாமல் ஒரு சில வினாடிகள் ஒதுக்கி மனப்பூர்வமாக நன்றி கூறுங்கள். அந்த நன்றி இந்த உணவின் அசல் மூலக்காரணிகளை சென்றடைய வேண்டும். இறைவனுக்கு, இயற்கையின் சக்திக்கு, சோகஸ்மேலி உணவை உருவாக்கும் பிரபஞ்ச வளத்தை அளித்தமைக்காக, உழைப்பாளிகளுக்கு, குடும்பத்திற்காக பணத்தை சம்பாதித்து உணவு மேஜைக்கு வர வழிவகுத்த அனைவருக்கும், விவசாயிகளுக்கு, இந்த தானியத்தை விளைவிக்க தங்கள் வாழ்வையே அர்ப்பணித்தவர்களுக்கும். உணவு என்பது வெறும் ஊட்டச்சத்து அல்ல, அது அன்பு, உழைப்பு மற்றும் ஈடு இணையற்ற தியாகத்தின் கலவை. இந்த நன்றியுணர்வோடு நம் பயணத்தை தொடர்வோம்.